நண்பர்களே, தம்பி பார்த்தீங்கன்னா உழவு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிங் கலப்பை கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டை தாண்டினதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரிங் கலப்பை மாட்டியிருக்கு வண்டிக்கு. காலையிலேயே லொட்டேட்டர் கழட்டி விட்டு இது பண்ணிட்டேன். அப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டார். இன்றைக்கி ஃப்ரிங் கலப்பை ஓட்ட போகிறோம் 1 ஏக்கரா. அதுதான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஃப்ரிங் கலப்பை ஓட்ட போகிறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுவும் ஜாலியாக இருக்கும் ஃப்ரிங் கலப்பை ஓட்டுறதுக்கு. முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் மோட்ரு சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே. வண்டிக்கு செல்ஃப் மோட்ரு பார்த்திங்கன்னா மாற்றி இருக்கிறாங்க. புதுசாக போடல, பழசு தான். ஆனால் இங்கே தெரியுதா, இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸும் இங்கேயே கொடுத்தா தான் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் பேரிங்கு, இது அந்த கார்பன் ப்ரெஸ் இதெல்லாம் தேஞ்சு போச்சு. செட்டாக அதையும் மாற்றிக்குது. 3000 சில்லறையாக வந்திருக்கு. மாற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சொரக்குன்னா ஸ்டார்ட் ஆகும். அங்கே பார்க்கலாம். முதல்லாம் டிக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், கிளம்பலாம். டீசல் பார்த்தீங்கன்னா டீசல் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலாம். இன்றைக்கி வேறு ரோட்டில் வேறு எல்லாம் கொஞ்சம் முகூர்த்த நாளாக போச்சு. எல்லாம் குறுக்க வராங்க. ஆடா, சரி, நானும் போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வீடியோ ரோட்டில் எடுக்கிற மைண்ட் செட்டில் நான் இல்லை. யாரும் என்னை எடுக்க விட மாட்டாங்க. அவ்வளோதான், காட்டுக்கு வந்துட்டோம். காட்டுக்கு வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த குறுக்க ஒரு கொஞ்சம் கால் ஓட்டி பார்த்தேன். ஈரமாக இருந்துச்சு. தாத்தா இருந்துக்கிட்டு மேலேருந்து வந்துடுறா தம்பி அப்படின்னாரு. சரி, போகிற ஓரத்தில் வச்சு ஓட்டிகிட்டு போனோம்னா திருப்பி வர்றக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் வச்சு பிடிச்சிக்கிட்டேன். உழவுலாம் நல்லா வருது. இன்னும் அங்கே மேலே போய் ஓட்டணும். இங்கே லைட்டாக இறக்குது. ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குது. கீழே மட்டும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டாங்களாட்டுக்குது. அதனால் ஈரமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். மேலே போயிட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், ஒரு வெயில் வந்து 2வது ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா குறுக்குளவு ஓட்டக்குள்ளே வீடியோ எடுக்கலைன்னு கேட்டிங்கன்னா, வண்டி அப்படி திரும்புறதுக்கே டைம் சரியாக இருக்குது. 10வது காடு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சா, அதனால் லிவரை தூக்கி வைக்கணும். ஃபோனையும் முடிச்சுட்டு ஸ்டேரிங்கையும் திருப்பிட்டு லிவரையும் தூக்க முடியாதுல்ல. அந்த ஒரு காரணத்தினால விட்டுட்டேன். அதனால் நெட்டு ஓட்டக்குள்ளே எடுத்துக்கலாம். கீழே எல்லாம் இன்னும் எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு தெரில. ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. மேல் வெயில்ல ஈரமாக இருந்தாலும் நல்லா போகுது. டப்ப போய்க்கலாம். அப்பப்போ மூளை இழுத்து விட்டோம்னா தான் பிரச்சனை இல்லை, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். போ, லிவர் மேலாம் கை வைக்க மாட்டேன், நீ போய்க்கணும். லிவரை வந்து ரிவேர்ஸ் கீர் போகிறதுக்கு மட்டும்தான் லிவர். இந்த பொக்கு வேற வந்து குறக்க மெயினான விஷயம் இதில் என்னென்னா, எடுத்ததுமே நெட்டோளவு ஓட்டி குறுக்கோளவு யாருமே ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா அந்து வரதே தெரியாது. ஓரமாரெல்லாம் அந்தே வராது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை. என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தாலுமே அந்த ஓரமாரம் அந்து வர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து குறுக்கோளவு ஓட்டிட்டு அப்புறம் நெட்டோளவு ஓட்டினீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ஓட்டுவீங்க. கால் தள்ளி போகாத, எதுவும் பண்ணாத கரெக்டாக ஓட்டுவீங்க. அந்து வந்துடும். ஆனால் நெட்டோளவு ஓட்டிட்டு குறுக்கோளவு ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி மூளைக்கெலாம் அந்தே வராது. அதுவும் ஃபஸ்ட்டு இப்படி ஓட்டினீங்கன்னா ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு ஓட்டணும். அப்போ தான் அந்த 4 மூளை பேட்சுமே பார்த்தீங்கன்னா உழவு எடுத்துக்கிட்டு வரும். அதுலேயும் ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் பண்ணுறது தான். இதை வந்து கற்றுக்கிறது தான். இதை வந்து நானாக பட்டு தெரிஞ்சுக்கிட்டது. எந்த டிராக்டர்காரரும் யார்ட்டையும் நான் போய் ஏறி வந்து வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டது விஷயம் கிடையாது.
ஒவ்வொரு காட்டிலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஓட்ட நாமளே கற்றுக்கிற ஒரு அனுபவம் தான். ஃபஸ்ட்டு என்றைக்குமே எடுத்தது குறுக்கோளம் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு குறுக்கோளம் ஓட்டுறதுக்கு வந்து சல்லையாக தான் இருக்கும். ஏடா குறுக்கோளவாக இருக்குது அப்படின்னு. இந்த இது கால் அப்படி அதேமாரி காட்டை பார்த்தாலும் ஒரு ஃபினிஷிங்காக தெரியும். நாளைக்கு லொட்டாய்டர் கொண்டாந்து போட்டிங்கனாலும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். குறுக்கோளம் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மற்றபடிக்கு இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸ்ப்ரிங் கலப்பையில் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்பிஎம் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மலன் தார மாதிரி, மலன் காடு மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா ஐபெஸ்ட் போட்டு விட்டுட்டேன். ஐபெஸ்ட் போட்டு 10 ஆர்பிஎம்னா ஆர்பிஎம் ஒன்று சேர்த்து வச்சுக்கிறேன். தெரியுதா? அவ்வளோ ஆர்பி வச்சு ஒரு 13-14 ஆர்பிஎத்துக்கு பக்கமாக இருக்கும். அவ்வளோ ஓடினா தான் பார்த்தீங்கன்னா 13 ஆர்பி இல்லை, 12 ஆர்பிஎம். 12 ஆர்பி இதில் ஓடிச்சுன்னா மட்டும்தான் 10 ஆர்பி இதில் ஓடுது. 2 ஆர்பியும் ட்ராப் ஆச்சு. ஆனால் ஐபஸ்ஸில் போகுது. டயர் பட்டன் இல்லாத காரணத்தினால ஸ்லீப்பேஜ் ஆகிறான். கொஞ்சம் காடு ஈரம், அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடிக்கு உழவெல்லாம் சூப்பர், பர்ஃபெக்ட். அவ்வளோதான். இந்த பெரிய வெயில் ஈரமாக இருக்குதுன்னு சொன்ன வெயிலும் ஓட்டி முடிக்க போகிறேன். அதுவும் ஒரு அளவு தான். இன்னும் இதில் ஒரு பேட்ச்சு, அதில் ஒரு பேட்ச்சு, அதில் ஒரு பேட்ச்சு, மொத்தம் இன்னொரு 3 பேட்ச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் ஓடிட்டேன்னா டயரில் முன்னாடி டயரில் பாருங்க ஈரத்தை அப்படியே அப்பிக்குது. அங்கே மேலே வேறு வக்கிபிள் பக்கத்து காட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜாண்டியருங்கிற பாருங்க. அது சோனாலிக்காவில் 50 HP நினைக்கிறேன். 4 வீலு க்ளோஸ் டாக்ஸில். அதேமாரி பக்கத்தில் வந்து டூயிஸ்பரில் வந்து சதுர பேனட் வந்துச்சுல, அந்த மாடலில் ஒரு டைப்பில் இருக்குது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்ன வரைக்கும் பாட்டு கேட்டுட்டு ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் செட்டு ஓவராக ஹீட் ஆகிடுச்சு. அதனால் தலைவர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கூவிட்டாருன்னா 3000-4000 செலவு பண்ண முடியாது. 6 பாட்டு 7 பாட்டு தான் பாடும். அதுக்கப்புறம் செட்டில் ஏதாவது ஒரு புகை முட்டிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 பாட்டு 6 பாட்டு இப்போ கேட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறது. நானும் இந்த செட்டுக்கு ஒரு வழி பண்ணி தொலைகிற செட்டு கரெக்டாக அமைய மாட்டேங்குது. வீல் சுற்றியே இருக்குது. சரி, அதனால் என்ன, பொல்லிங் கேட்டுக்கிட்டே ஓட்டினாலும் சலுப்பாக தான் இருக்கும், பாட்டு இல்லைனாலும் சலுப்பாக தான் இருக்கும். எங்கள் ஏரியாவில் எல்லாம் ஃபுல்லாக அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் வக்கிப்பில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 1 வாரம் தான் அதிகபட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வக்கிப்பிலையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். கடைசி கால், அதுவும் கடைசி கால் ஓட்டிட்டேன். திருப்பி உள்ளே போந்து அந்த ஓரமும் இந்த ஓரமும், ஏன்னா அப்படி திரும்பக்குள்ளே ஏதோ 1-2 விட்டுருக்கோம். திருப்பி நெட்டு ஓட்டணும். இருந்தாலும் மனசு கேட்கல. 2வது டைம் ஓட்டி விட்டோம்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். ஓட்டிகிட்டு எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா 4 சுற்று அதுக்கு மட்டும் தனியாக வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அந்த மாதிரி ஓட்டி விட்டுட்ருக்கேன். தப்புன்னு ஓட்டி விட்டோம்னா போய்கிட்டே இருக்கலாம். பைக்கு வேறு முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். எல்லாம் ஓட்டி முடிச்சுன்னு தெரிஞ்சதும் கொக்கும் பறந்து போகுது. பாருங்க, கொக்குக்கு கூட எவ்வளோ அறிவு இருக்குன்னு. காட்டை பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங்காக தெரியுதுன்ட்டு. ஆர்பி பண்ணிட்டு ஆமாம், தேர்ட் கியரில் எப்படி ஏறும்?